அம்பேத்கரும் அதில் இருக்கும் அரசியலும் என்ன? விஜய் கலந்து கொண்ட மேடையில் திருமா கலந்து கொள்ளவில்லை. பின்னணியில் இருக்கும் அரசியல் என்ன? தமிழக வெற்றி கழக மாநாட்டை போல மாறிய புத்தக வெளியீட்டு விழா. நேரடியாக திமுகவை தாக்கிய ஆதவ் அர்ஜுன். திமுகவையும் பாஜகவையும் மீண்டும் விமர்சித்த விஜய். திருமாவளவனை கூட்டணி சேர்த்தாரா விஜய்? வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். டிசம்பர் 6 அம்பேத்கர் அவர்களின் இறந்த தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இதற்கு அனைத்து வித அரசியல் தலைவர்களும் தங்களது பதிவுகளை அம்பேத்கரின் சார்பாக தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் விஜயும் திருமாவளவனும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஒரே மேடையில் பங்கு பெற போகிறார்கள் என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் பேசும் பொருளாகி வந்தது. ஆனால் இன்று அங்கு நடக்கும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் பங்கு பெறவில்லை என்பது ஆச்சரியத்தையும் விசிக தொண்டர்கள் இடையே அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நூலை எழுதியவர் விசிகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் என்பது குறிப்பிடத்தக்கது. விசிகாவின் கொள்கை தலைவரான அம்பேத்கரின் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கு பெறாதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் ஏன் பங்கு பெறவில்லை என்று கூறியுள்ளார். அதன்படி பார்க்கையில் அவர் கூறுகையில், யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம். என்னை ஒரு கருவியாக கொண்டு அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த முயற்சி செய்வதாகவும் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கின்ற செயல் திட்டத்தோடு செயல்படுகின்றார்கள். திருமாவை விட்டுவிட்டு பதிப்பகம் ஏன் விழாவை நடத்துகிறது என யாரும் கேட்கவில்லை. விஜய் போதும், திருமா வேண்டாம் என எப்படி முடிவெடுக்க முடிந்தது என யாரும் அலசவில்லை. திருமா வருத்தப்பட்டாலும் வருத்தப்படட்டும் என எப்படி இலகுவாக நகர முடிந்தது? பகைவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகிவிடக் கூடாது என்றுதான் முடிவெடுக்க முடியும். திருமாவை யாரும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது என்று தனது அறிவிப்பின் மூலம் ஏன் பங்கு பெறவில்லை என்றும் அரசியல் காரணத்தினால்தான் என்றும் கூறியுள்ளார். மேலும் விஜய்க்கும் தனக்கும் எந்தவித முரண்பாடும் இல்லை. அம்பேத்கர் நூலின் விழாவில் அரசியல் சாயம் பூசப்பட்டதால் நான் பங்கு பெறவில்லை என்றும் கூறியுள்ளார். இன்று சென்னையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் நிகழ்ச்சி தொடங்கிய பொழுது கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதில் பாடகரான அறிவு அவர்கள் அம்பேத்கரை பற்றி பாடலை பாடினார். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு அம்பேத்கரின் சிலையை பரிசாக அளித்ததோடு அத்துடன் எழுச்சி மிக்க தமிழன் என்று விஜயை புகழாரம் செய்தார். தொடர்ந்து விசிகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் உரையாற்றினார். அவர் கூறுகையில், ஒருவர் பிறப்பால் மட்டும் நாட்டை ஆளக்கூடாது என்றும் மன்னர் ஆட்சி முறையை வரும் 2026 தேர்தலில் அகற்ற வேண்டும் என்றும் மறைமுகமாக திமுகவை சாடினார். பின்பு 2014 தேர்தலில் பிஜேபி குடும்ப ஆட்சியையும் ஊழலையும் மேற்கோள் காட்டி தேர்தலில் வெற்றி பெற்றது. அதேபோல் 2026 மன்னர் ஆட்சி முறையை அகற்ற வேண்டும் என்று திமுகவை விமர்சித்தார். திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று குரல் கொடுத்த போது முதலில் ஆதரவு குரலை ஈட்டியது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆவர். விஜய் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் மற்றும் 2000 கோடி சினிமா தொழிலை விட்டுவிட்டு இங்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த சினிமாவையும் ஓர் நிறுவனம் தனக்கு கீழ் கட்டுப்படுத்தி வைத்துள்ளது. அதிகார பலத்தை சினிமாவின் மீது செலுத்தி சினிமாவை சார்ந்தவர்களை தன் பக்கம் வசப்படுத்தி வைத்துள்ளது என்று திமுக அரசை விமர்சித்துள்ளார். பிறப்பால் தலித்தில்லாத விஜயால் இன்று அம்பேத்கர் அவர்களின் நூல் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவே எங்களது வெற்றி, திருமாவளவன் அவர்களின் வெற்றி என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து சாமியார்களில் நல்ல சாமியார், போலி சாமியார்கள் இருப்பது போல திராவிடத்திலும் தமிழ் தேசியத்திலும் இருவகை மக்கள் உள்ளார்கள். திராவிடம் என்றால் என்ன? வேறு ஒன்றுமில்லை, அனைவரும் சமம் என்பதே திராவிடம். மன்னராட்சி அல்லது குடும்ப ஆட்சியை அகற்றுவதே திராவிடம் என்று பொருள் என்று கூறியிருக்கிறார். இங்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஜாதியின் அடிப்படையில் உள்ள தேர்தல் தான் என்றும், இதனை நாம் விமர்சனம் செய்தாலோ அல்லது குடும்ப ஆட்சிக்கு எதிராக நின்றாலோ சங்கி என்ற முத்திரிகை இங்கிருக்கும் அரசியல்வாதிகள் குத்துகிறார்கள் என்று திமுக அரசை சாடினார். 2026 தேர்தலில் மன்னராட்சியை அகற்றியே தீருவோம் என்று கூறி தனது உரையை முடித்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் நூலை வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக முதல் புத்தகத்தை அம்பேத்கரின் பேரான ஆனந்த் அவர்களுக்கும், இரண்டாவது புத்தகத்தை நிதியரசர் சந்துரு அவர்களுக்கும்
அவர்களுக்கும் 3வது புத்தகத்தை விசிகாவை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் வழங்கினார். இதைத் தொடர்ந்து வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்த 4 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு விஜய் அவர்கள் புத்தகத்தை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய விஜய் அவர்கள், அம்பேத்கரை பற்றி புகழ்ந்து பேசினார். பின்பு நாட்டில் தேர்தல் என்பது உண்மையாகவும் ஒருமித்த கருத்துகளுடன் இருப்பவர்களை அதிகாரிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதே எனது கருத்து என்று கூறியுள்ளார். பின்பு மணிப்பூர் கலவரத்தை சுட்டிக்காட்டி அதை பற்றி கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் மேலே இருக்கும் ஒரு அரசு இருக்கின்றது என்று பாஜகவை சாடினார். பின்பு அங்குதான் அப்படி இருக்கின்றது என்றால் நமது மாநிலத்தில் பார்த்தால் இங்கு வேங்கை வயல் விஷயத்தை மேற்கோள் காட்டி திமுக அரசையும் சாடினார். இதற்கு எல்லாத்திற்கும் ஒரே தீர்வு மக்களை நேசிக்க ஒரு அரசமைக்க வேண்டும் என்று கூறி மௌனம் காத்தார். இதனிடையில் தொண்டர்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்ப தனது 2 கைகளையும் உணர்த்தி அரசமைக்க வேண்டும் என்று கூறினார். பின்பு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ட்விட்டரில் ஒரு ட்வீட்டும் அறிக்கைகளும் பின்பு வெள்ளத்தில் ஒரு போட்டோஷூட்டும் எடுப்பதற்கு நான் வரவில்லை, எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்று கூறினார். மக்கள் நலனை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூட்டணி பலத்துடன் 200 தாண்டுவோம் என்று மெத்தனத்துடன் மக்கள் விரோதாட்சியை என் மக்களுடன் சேர்ந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை இதோ. உங்கள் கூட்டணி கணக்கை அனைத்தையும் 2026க்கான தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கள் இன்று நம்முடன் இந்த மேடையில் அதுவும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கு பெற முடியவில்லை. இதற்கு காரணம் கூட்டணி கட்சிகளின் அழுத்தம்தான் என்று என்னால் உணர முடிகின்றது என்று திமுக அரசை விமர்சித்தார். பின்பு அவரோட மனசு இனிமேல் முழுக்க முழுக்க நம் பக்கமே என்று கூறி உரையை முடித்துக் கொண்டார். தமிழக அரசில் மிகவும் எதிர்பார்த்த இந்த அம்பேத்கரின் நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் கலந்திருப்பது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. மாநாட்டில் பேசியதை போலவே விஜய் அவர்கள் பாஜகவையும் திமுகவையும் நேரடியாக சாடினார். ஆனால் முதல் முறையாக விசிகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திமுகவை விமர்சனம் செய்தது சற்று அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகி வருகின்றது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியது அவரின் சொந்த கருத்தா அல்லது திருமாவளவன் அவர்கள் பேச நினைத்ததை பேசினாரா என்று அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகி வருகின்றது. இதற்கிடையே திமுகவை சார்ந்தவர்களும் திமுக ஆதரவாளர்களும் ஆதவ் அர்ஜுனை விஜய்க்கு அவர் வேலை செய்கின்றார் என்று விமர்சித்து வருகின்றனர். ஆதவ் அர்ஜுன் திமுகவை எதிர்த்து பேசியதும் இனி திருமாவளவன் அவர்களின் மனது நமது பக்கமே என்று விஜய் கூறியதும் விஜய் மற்றும் திருமாவளவன் கூட்டணிக்கு வழிவகுக்கின்றதா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியலில் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமே இல்லை என்பதற்கு இந்த நிகழ்வே சான்று. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.